குளிப்பான். தாயா பிள்ளையா போல அவன் பேதமின்றி நடப்பான். தாயா பிள்ளையா போல அவன் பேதமின்றி நடப்பான். ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 சாச்சு எங்க தல இனி நல்லதெல்லாம் நடக்கும் புள்ள. வெற்றி 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 என்னும் பூவின் மேல தங்கமலை எங்க அண்ணன் செல்ல புள்ள. கலகலமாக நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம் என்ன கேட்க அட யாரும் இல்ல நந்தோம். கலகலமாக நாங்க கஷ்டப்பட்டு வந்தோம் என்ன கேட்க அட யாரும் இல்ல நந்தோம். வந்தாச்சு வந்தாச்சு தட்டி கேட்க வந்தாச்சு வந்தாச்சு தட்டி கேட்க இனி யாராக இருந்தாலும் முட்டி நிக்க. இனிமே நடக்காது தப்பு தண்டா தப்பு தண்டா தப்பு தண்டா. ஜெய ஜெய அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய 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 அண்ணனுக்கு ஜெய. மாமானா மாமா தான். பயங்கரமா என்னம்மா ரொம்ப சந்தோஷமா வர்ற? உங்க மாமே வரல? என்னம்மா மாலை சால்வையெல்லாம் அப்படியே இருக்கு? அட உங்க மாமனுக்கு தாண்டி. மாமனுக்கா? ஐயா இதெல்லாம் எடுத்துட்டு போய் கருப்பண்ண சாமிக்கு போடுங்க. ஏன்டா அப்படி சொல்ற? நம்ம ஐயன் தான் நான் தான் நாட்டாம எல்லாம் என்ன தேடிதான் வரணும்னு இங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஊர் மக்கள்லாம் அவருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்துட்டாங்க. அவரு மாலை மரியாதைலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஏனுங்கய்யா அவர் நம்ம வீட்டுக்கு தானே முதல்ல வந்திருக்கணும். நம்ம வீட்டுக்கு வராம ஏன் அப்படியே போயிட்டாரு? அவர் தலைவர் ஆயிட்டார்ல, நான் போய் முதல் மரியாதை செய்யணும்னு நினைக்கிறாரே என்னமோ. ஏனுங்கய்யா நீங்க போய் மாலை போட்டா குறைஞ்சு போயிடுவீங்களாக்கா? ஏன் அவரு வந்து இங்க மரியாதை கொடுத்தா குறைஞ்சு போயிடுவாரா என்ன? அவரு ஊராட்சி தலைவராக்கும் தெரிஞ்சுக்க. ஐயா ஊருக்கே நாட்டாமையாக்கும் அத புரிஞ்சுக்கோ. வயசுல மூத்தவர். இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப அவர் மக்கள் தலைவராக்கும். ஏ உங்க ரெண்டு பேத்துக்கு வேற வேலையே இல்ல. பேசாம வாய் மூடிட்டு போங்க. ஒரு இடி அடிச்சன பாரு. சும்மா அதை பேசிட கூடாது அம்மாவுக்கு. வீட்டுக்குள்ள வந்து ருக்கு இங்க பாரு. 2001 நம்ம கிருஷ்ணன் ஜெயிச்சான். அவன் என்ன பண்ண? நேரா மாலையோட வந்தான். மாலை போட்டேன், சால்வை போட்டேன், காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன். சரி அதை விடு. 2006 நம்ம சுப்பிரமணி ஜெயிச்சேன். என்ன இருக்கு பண்ண? பெரிய சால்வியெல்லாம் கொண்டு வந்து போது 1 கிலோ ஸ்வீட்டு கார்மெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆப்பிள் பழமெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நடுக்க நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனானலங்க. இங்க பாரு, உன் தம்பி பண்ணது சரியா? நீயே சொல்லு. என் தம்பி ஒண்ணு பெரிய வசதி இல்லைங்க. அவன் பண்ணதும் தப்புதாங்க. முதல்ல உங்ககிட்ட எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கோன்னு. ஏமா ருக்கு, இவங்களே என்ன மதிக்கலைன்னா ஊருக்குள்ள வேற எவன் என்ன மதிப்பேன்? சரி என்ன விட்டுரு. என்ன பிடிக்கல. நீ யாரு? கூட பிறந்த ஒரே ஒரு அக்கா. அவனுங்க உனக்கா வேண்டிங்க வந்திருக்கணும்ல. நீ தான் தம்பி தம்பின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிருக்க. அவனுங்களுக்குலாம் அது இல்லடி. இப்போ அறிவு கட்டவனுங்க. அவனுக்கு என்ன ஏதுன்னு நம்ம போய் கேட்டு வர பாருங்க. பதவி வந்ததுக்கு அப்புறம் சொந்த மாமனையே மறந்துட்டாங்க பாரு. என்ன விஷயங்க? தலைவர் எந்த கான்ட்ராக்டும் கொடுக்கல. சரிங்க, நீங்களாவது ஏதாவது பார்த்து செய்யுங்க. சரி கண்டிப்பாக செய்கிறேங்க. ஃபைலை தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கு. நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க, மிச்சத்தை பேசிக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். சரி போயிட்டு வாங்க. இந்தாங்க. ஓகே வரேன் தலைவரா. சரி வாங்க வாங்க. என்ன கொழுப்புடா உனக்கு? நீ ஊராட்சி தலைவனா பேரு இவனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருக்கா. ஏக்கா வந்தோடனே டென்ஷன் ஆகுற. எதுவாக இருந்தாலும் சந்தோஷமா பேசுக்கா. வாங்க நீ வாங்க. எப்போ வந்தீங்க? அக்காவுக்கு காபி கொண்டு வந்து கொடு. சரிங்க. நல்லா சக்கரை தூக்கலா போட்டு கொண்டு வந்து கொடு. ஊர்ல நாட்டாம உங்க மாமன் ஜெயிச்சு வந்தவன் நீ எல்லாம் முதல்ல அவரை பார்த்து மரியாதை செஞ்சிருக்கணும். அக்கா ஊருக்கு வேணா உங்க வீட்டுக்காரர் வந்து பெரிய மனுஷனா இருக்கலாம். ஊராட்சி மன்றத்துக்கு எங்க அண்ணன் தான் தலைவர். அவரை வந்து பார்க்க சொல்லுக்கா. உங்ககிட்ட பேச வரலடா. நான் ஊராட்சி தலைவன் கிட்ட பேச வந்திருக்கேன்டா. நானு யார்ட்டையும் பேசல. கூட பிறந்தா என் அக்காட்ட தான் பேசுறேன். அண்ணா வராதுக்கு 1000 காரணம் இருக்குக்கா. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை.
ஏன் தம்பி கோடி காரணம் இருந்தாலே அது ஊருக்கு தெரியுமா? நீங்க வந்து அவர் பார்க்காம இருந்தா ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்களே அவரை கண்டுக்காம மரியாதை கொடுக்காம இருந்தா ஊர்ல இருக்க யாருடா அவருக்கு மரியாதை கொடுப்பா? அக்கா மரியாதை கேட்டு வாங்க கூடாதுக்கா, நாங்களா கொடுக்கணும். அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க சொல்லு. என் தம்பி கிட்ட நான் எதை வேணாலும் கேட்டு வாங்கண்டா, அதில் நீ தலையிடாத. நீ எது வேணாலும் வாங்கிக்கோ, எங்க அண்ணனுக்கு மரியாதை மட்டும் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் சும்மா இருக்க மாட்டேன்க்கா. ஊருக்கு மட்டும் தலைவர் இல்ல, உங்க வீட்டுக்காரருக்கு சேர்த்து தான் தலைவர். தம்பி கொஞ்சம் சும்மா இருப்பா. இப்போ உனக்கு என்னக்கா பிரச்சனை? அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் பிரச்சனையே. அக்கா உன்னை பொண்ணா கொடுத்தோம், கேட்டதெல்லாம் கொடுத்தோம், இப்ப மரியாதை கொடுக்கணும், அவ்வளவுதானே? தம்பி நம்மள கடவுள் கொடுக்குற இடத்துல அவங்கள வாங்குற இடத்துல வச்சுக்கிறாரு, நீ கவலைப்படாத. அக்கா மரியாதை தானே கொடுக்கணும், கிளம்புக்கா. மரியாதை கொடுத்தா போச்சு. ஒருத்தரையும் காணும். சண்டை கட்டினாங்க அக்காலும் தம்பிங்களும். கோர்ட்டுக்கு போனாங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களா? ஏண்டி எங்கடி போனாங்க? அத்தை கூட போனாங்க. ச்சே, இதுவே இவங்களுக்கு பொழப்பா போச்சு. மாமா வணக்கம். மாமா வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள, வணக்கம். வாங்க வாங்க, வாழ்த்துக்கள். மாமா நான் ஜெயிச்சிட்டேன் மாமா. எனக்கு தெரியும் மாப்பிள்ள. அதாவது வந்து இந்த ஊர்ல உங்களை தவிர வேற யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்சது மாதிரி. நீங்க யாரு? நாட்டாமையோட மாப்பிள்ள. ரொம்ப நன்றி மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இரு மாப்பிள்ள, நல்லா இரு. இந்த இருக்கு மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மாமா. அக்கா இந்த சால்வை நீங்களே சீதனமா வச்சுக்கோங்க. ஆமா. ஓகே. ஏனுங்க? மாப்பிள்ளைக்கு பாயசம் எடுத்து வா. சரி. உட்காருங்க மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள 900 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, நீங்க மட்டும் எதிர்பார்ட்டிக்கு வேலை செய்யாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஓட்டை எக்ஸ்ட்ரா வாங்கிருப்போம் மாமா. சி இல்ல மாப்பிள்ள, இந்த கட்சிக்கார பசங்க கூட்டி போய் கெடுத்து விட்டாங்க. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒன்னும் தப்பா நினைக்கல மாமா. அரசியல்வாதினா நேரடியா மோதி பார்க்கணும் மாமா. நீங்க சரியான அரசியல்வாதி மாமா. என்ன ரொம்ப புகழாதீங்க மாமா. கடைசியில எங்க அக்காவுக்கு கூப்பிட்டு மரியாதை வாங்குனீங்களே, அதுதான் மாமா என்னால தாங்க முடியல. மாப்பிள்ள எல்லாமே எங்க ஒக்களை வச்சுதான் நடந்துக்கிருக்கு. இப்போ உங்களுக்காக மரியாதை கொடுக்கல மாமா, எங்க அக்காவுக்காகத்தான். எங்க அக்கா ஒரு அப்பாவி மாமா. எங்க அக்கா கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துடக்கூடாது மாமா, அதுக்காகத்தான் மாமா வந்த. நீ எப்படி நீங்க வருவேன்னு தெரியும் மாப்பிள்ள, அதனாலதான் பொடி இங்க இருக்குல்ல. இந்தாங்க பாயசம் எடுத்துக்கோங்க. அக்கா பாயசமா வச்சுக்கிறீங்க? ஆமா தம்பி, ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிடு Cheers மாமா. அப்ப நான் கிளம்புறேன் மாமா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லது மாப்பிள்ள. மாமா அரசியலை வெளியில பண்ணுங்க மாமா, குடும்பத்துக்குள்ள பண்ணாதீங்க. நான் ஊருக்கு மட்டும் தலைவர் இல்லை மாமா, உங்களுக்கு சேர்த்து தான் தலைவர் மாமா. வர்றேன் மாமா. அக்கா வர்றேன்க்கா. இரு தம்பி, சாப்பிட்டு போயிருவியாமா? அத மாமனால சொல்லணுங்க. ஏனுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவனை சாப்பிட்டு போக சொல்லி. நீ சொன்னா நான் சொன்னா சரி மாப்பிள்ள, சாப்பிட்டு போங்க. நீங்க சொன்னதே போதுங்க மாமா. வர்றேன் மாமா. வர்றேன்க்கா. சரி தம்பி. வர்றேனுங்க மாமா. பாத்தியா உன் தம்பி, ஓ முன்னாடி காலில் விழுற மாதிரி விழுந்துட்டு காதலை வந்து இலக்காரமா பேசிட்டு போறேன். ஏதோ ஒரு திட்டத்துல தான் இருக்கான் போருக்கு. நீங்களே நினைச்சுக்காரு. 37 வயசு பெண்ணுக்கு மணமகன் தேவை. இது செட் இன்னைக்கு இந்த திலாலங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. வாடி வா, இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்ட. காப்பாத்துறேன்ப்பா. மஞ்ச பையில முகத்தை மறைச்சுக்கிட்டா தெரியாதாக்கும். ஐயா வாயா, உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்கு. வாயா வா வா வாயா, விட்டுறா. வா வா வாயா, சும்மா கத்தாத. யோ அங்க உட்காரியா, உன் வேலை என்னன்னு எனக்கு தெரியாதாக்கும். உட்காரியா. ஐயா பொழப்பு இருக்குயா, அவசரமா போகணுயா. இரியா, எனக்கு பொண்ணு பார்க்க சொல்லி போட்டோவும் ஜாதகமும் கொடுத்தவங்ககிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 6 வருஷம் இருக்குமா? இருக்குயா. இன்னுமா பொண்ணு கிடைக்கல? ஐயா நானும் 5-6 வருஷமா சுத்திட்டு இருக்கேன் ஐயா. உங்களுக்கு ஒரு பொண்ணு அமையலைங்க ஐயா. ஒரு ஜாதகமும் ஒத்து வரல, ஒண்ணுமே செட் இது ஆகலைங்க. வரைக்கும் இன்னும் ஒரு பொண்ணு கூட கிடைக்கலையாக்கும். கிடைக்கலைங்க ஐயா. கிடைச்சா உங்களுக்கு இல்லாத பொண்ணா? உங்களுக்காக ஊர் ஊரா நாயா பேயா சுத்துறாங்க ஐயா. அப்போ உங்ககிட்ட பொண்ணு இல்ல? பொண்ணு இல்லைங்க ஐயா. அப்போ உன் பையில பொண்ணு இல்ல. குடியா பாத்துருவோம். ஐயா ஒண்ணு இல்லையா. சும்மா குடியா.
இது பரவாயில்ல, இது 50 மார்க் போடலாம். கருப்பா இருக்கு. இது பரவாயில்ல, இதுக்கு 30 மார்க் போடலாம். இது ஓகே, குடும்ப குத்து விளக்கு மாதிரி இருக்குங்க. இதை பேசி முடிச்சிருங்க. ஐயா பொண்ணு சூப்பர் தான், ஜாதகமும் இங்கே தான் இருக்கு. ஜாதக பொருத்தம் சரியா இருந்தா அவங்க வீட்டில் பேசி முடிச்சிடுறேன். யோ என்னையா பெரிய ஜாதகம்னு அவசரப்படாதீங்க தம்பி, ஜாதகத்தை பார்த்துருவோம். பொண்ணு பார்க்க சொன்னா என்னையா கட்டத்தை நோண்டி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? ஜாதகம் ஒத்து வரலைங்கய்யா. யோ என்னையா பெரிய ஜாதகம்னு அமெரிக்காக்காரன் ஜாதகம் பார்க்கறானா? இல்லைங்க. ஜப்பான்காரன் ஜாதகம் பார்க்கறானா? இல்லைங்கய்யா. சைனாக்காரன் ஜாதகம் பார்க்கறானா? அவங்க எல்லாம் சந்தோஷமா இல்ல? ஐயா ஊர் உலகத்துல ஜாதகம் பாக்குறாங்களோ இல்லையோ, நம்ம ஊர்ல நீண்ட காலமா ஜாதகம் பாக்குற வழக்கம் இருக்கு. நம்ம நாட்டாம ஒத்துக்கவே மாட்டாருங்கய்யா. உங்களுக்கு வேற ஜாதகம் நான் பார்க்கறீங்க. ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஜாதகம் இல்லாம கல்யாணம் பண்றீங்கன்னா என்னதுக்கு உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? விடியால என் பொழப்ப கெடுத்து என் மூளையும் கெடுத்ததுனால எனக்கு 500 ரூபாய் பணத்தை கூடிய முதல்ல. என்னது? யோ 500 சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். சும்மா 5 நிமிஷம் உட்காந்துட்டு 500 ரூபாய் கேக்குற? இந்த ஜோசியக்காரங்களே பெரிய ஃப்ராடுங்கயா. என்ன சொன்னா? ஜோசிகரெல்லாம் ஃப்ராடா? அப்ப என்ன ஃப்ராடுங்கறியா? ஆமா, எங்களுக்கு சங்கம் இருக்கு, ஆள் இருக்கு, படம் இருக்கு. கூட்டி வந்தா நடக்கிறதே வேற. பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? என் சங்கத்தை போய் கூட்டு வரேன். 2ல 1 பாக்குறேன். என் ஆள் படையை கூட்டு வரேன். இப்போ நீ இங்கே இரு, நான் யாருன்னு காட்டுறேன். உன் கதையை முடிக்கிறேன். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்ல உன் பின்னாடியே வந்து குமுறுன்னு குமுறிடுவேன். ஒருவேளை இவன் ஆளை கூட்டு வந்துருவானோ?